இந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இப்ப நம்ம பிளட் ரிலேஷன் ரிலேட்டடா படிக்கிறோம்னு வச்சுக்கலாம். சில இது நம்ம புரிதலுக்காக போடுவோம். ஸோ அதாவது இந்த மாதிரி ரவுண்டு போட்டோம் அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி இது ஒன்று சதுரம் போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் மேல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட புரிதலுக்காக. அதே மாதிரி இந்த சிலாஜிசம் வெண்டயரம்ல வந்து என்னன்னா சில புரிதலுக்காக வச்சுக்கிறது தான் ஷார்ட்ஸ். இதுல என்ன அப்படின்னா இந்த பெரிய ரவுண்டுக்குள்ள சின்ன ரவுண்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஃபேமிலின்னு எடுத்துக்கணும். அடுத்து இந்த 2 ரவுண்டு கொஞ்சம் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ரிலேட்டிவ்னு எடுத்துக்கணும். இந்த 2 ரவுண்டுமே கிராஸ் போட்டிருந்தாங்கன்னா எனிமின்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா சிலாஜிசம் பொறுத்தளவுக்கு 2 டயக்ராம் நமக்கு வரும் சரிங்களா. ஸோ இப்ப இந்த 4மே வந்து ஞாபகத்துல வச்சுங்க. இது என்னன்னா ஆல் அப்படின்னு வந்து இதை குறிக்கும் சரிங்களா. ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா சம்மு அப்படின்னு குறிக்கும். ஸோ இது எதை குறிக்கும் அப்படின்னா நோன்னு குறிக்கும். ஸோ என்ன மீனிங்னா ஸோ அந்த எல்லாமே வந்து என்னன்னா உள்ளக்க இருக்கு ஃபேமிலின்னு ஒரு குடும்பம்னு எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ இதுல என்னன்னா இந்த 2 ஃபேமிலி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ரவுண்டுக்கும் இந்த ரவுண்டும் வந்து ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலி கொஞ்சம் சம்பந்தப்பட்டதுனால ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ரவுண்டு வந்து கிராஸ் போட்டதுனால எனிமினா சண்டைக்காரங்க அப்படின்னு வச்சு சரி. இப்ப ஸோ இதுதான் வந்து என்ன பேசிக்ஸ். இதை வச்சு நம்ம கொஸ்டின் போயிடும் பாருங்களேன். ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் பிளைன்ஸ் ஆர் வந்து மவுண்டைன் சொல்றாங்க. சரி இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ எல்லா பிளைனுமே ஆல் பிளைன்ஸ் வந்து என்ன அப்படின்னா மவுண்டைன் அப்படின்னு சொல்றதுனால இந்த மாதிரி போடுவோம் ரைட்டா. ஸோ வெண்டாயிரம் மட்டும் இந்த மாதிரி தான் வரும். மவுண்டைன் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு ரைட். அடுத்து என்ன சொல்றாங்க, நோ சீஸ் வந்து மவுண்டைன் சொல்றாங்க. இப்ப மவுண்டைனுக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை சொல்றாங்கன்னா சீக்கும் வந்து சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிராஸ் போட்டுக்கிறேன். அடுத்து சம் வேலியார் வந்து சீன்னு சொல்றாங்க. சம் வேலியார் சீனா ஸோ இந்த சியோட பாதியில வந்து என்ன இருக்கு அப்படின்னா வேலி அப்படின்றது சரிங்களா. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா இந்த பிளைன் வந்து ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா மவுண்டைன் குடும்பத்துல இருக்கு சரிங்களா. ஸோ இது என்ன குடும்பம்னு சொல்றேன் ஒரு மாதிரி வந்து லாஜிக்ல இல்லையேன்னு சொல்லாதுன்னு நினைக்கிறீங்க. இது ஃப்ரம் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வந்து கொஸ்டின் படி பாருங்க. நம்மளோட வந்து ரியல் லைஃப் வந்து உள்ள கொண்டு வராங்க சரிங்களா. சரி இப்ப இது பாருங்களேன். இங்க சி இருக்கு இங்க வேலி இருக்குல்ல. இந்த சி குடும்பத்துக்கும் இந்த வேலி குடும்பத்துக்கும் வந்து கொஞ்சம் சம்பந்தம் இருக்குனால ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப இந்த மவுண்டைன் குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கும் சண்டை அதனால கிராஸ் போட்டு சரிங்களா. இது என்னன்னா டயராம் 1ன்னு வச்சுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு டயராம் 2 அப்படின்னு ஒண்ணு வரும். ஸோ இந்த டயராம் 1 டயராம் 2 ஏன் வருதுன்னா இந்த டயராம் 1 என்ன சொல்லுவாங்கன்னா டெஃபினைட் டயராம் சொல்லுவாங்க. டெஃபினைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் லீஸ்ட் பாசிபிள் சொல்றாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படியே வந்து என்ன எழுதுறதுதான் டயராம் 1 சரிங்களா. இந்த டயராம் 2 வந்து என்னன்னா மோஸ்ட் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாசிபிலிட்டி வந்து என்னன்னா இது நிறைய இருக்கும். இந்த மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எழுதுறது சரிங்களா. ஸோ இது எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. இந்த டயராம் 2ல அதே மாதிரி ஆல் பிளைன்ஸ் ஆர் மவுண்டைன். ஸோ அப்ப என்ன வரும் இந்த இடத்துல வந்து என்ன பிளைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. பிளைன் இருக்கு. அதே மாதிரி வந்து மவுண்டைன் வந்து சுத்தி இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா மவுண்டைன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பாருங்களேன், நோ சிஇஸ் வந்து என்னன்னா மவுண்டைன் சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா சியை வந்து இந்த சைடு எழுதிக்கிறேன். சி வந்து இந்த சைடு எழுதிட்டு இப்ப பாருங்களேன் சம் வேலிஸ் ஆர் வந்து என்ன சீன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த வேலியை இதோட வந்து என்ன கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சம் இது என்னன்னா வேலின்னு எடுத்துக்கிறேன் ரைட்டா. ஸோ இப்ப வேலின்னு எடுத்துக்கிறேன். அவன் என்ன சொல்றான் மவுண்டைனுக்கும் வந்து என்ன அப்படின்னா சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ரைட்டா. இப்ப இந்த டயக்ராம் 2 ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க. நம்மளால என்ன சொல்ல முடியாது அப்படின்னா நீங்க டயக்ராம் 2 தப்பா போடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல் பிளைன்ஸ் ஆர் மவுண்டைன். ஆமா எல்லா பிளைனுமே வந்து மவுண்டைனுக்குள்ளதான் இருக்கு. அடுத்து நோ சி இஸ் மவுண்டைன். மவுண்டைனுக்கும் சிக்கும் வந்து சம்பந்தம் இல்லை தானே. ஏன்னா இங்கே வந்து தொடர்பு இல்லாம தானே இருக்கு. அடுத்து சம் வேலிஸ் ஆர் வந்து சி. அதாவது சம் வேலி சியோட சம் பகுதி வந்து என்னன்னா வேலியா இருக்குல்ல அவ்வளவுதான். சி ஏன் இதை நம்ம இந்த பிளைனுக்கும் மவுண்டைனுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா இது பாசிபிள். நம்ம வந்து என்னன்னா எடுத்துறோம் இது மோஸ்ட் பாசிபிள். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்ப டயராம் 1 டயராம் 2 இந்த ரெண்டுலயுமே என்ன பண்ணணும்னா டயராம் 1 டயராம் 2 ரெண்டையும் எடுத்துட்டு இந்த கன்க்ளூஷன் பார்க்கணும். இப்ப இந்த 3 கன்க்ளூஷனுமே இந்த டயராம் 1லையும் டயராம் 2லையும் கரெக்டா வந்தா மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா வரும் சரிங்களா. சோ இவ்வளவுதான். இப்ப கன்க்ளூஷன் பாருங்க. சம் வேலிஸ் ஆர் வந்து பிளைன் சொல்றாங்க. இப்ப டயராம் ஒண்ணுவாங்க சம் வேலின்னு சொல்றாங்க. வேலி இங்க இருக்கு, பிளைன் வந்து இங்க இருக்கு. இங்க பாருங்க மவுண்டைன் குடும்பத்துக்குள்ளதான் வந்து பிளைன் குடும்பம் இருக்கு சரிங்களா. அதே மாதிரி சிக்கும் வேலிக்கும் வந்து என்னன்னா ரிலேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டயக்ராம் 1 படி டெஃபினைட் டயக்ராம்ல இவன் பிளைனையும் வேலியும் எங்கேயாவது சொன்னானா யோசிச்சு பாருங்களேன். பிளைனையும் வேலியும் பத்தி டெஃபினைட் டயக்ராம்ல சொல்லியிருந்தா மட்டும்தான் எடுக்கணும். அப்படி ஒண்ணு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கானா நீங்க எந்த மாதிரி சொல்லியிருக்கான்னு சொல்றேன்னா அவன் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கான், இல்ல இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவா இருக்கான், இல்ல இந்த மாதிரி எனிமியா இருக்கான். இந்த 3மே அவன் வந்து என்ன சொல்லியிருந்தான்னு எடுத்துக்கணும் சரிங்களா. சரி இப்ப சொல்லவே இல்லை. அதனால டயக்ராம் 1ல வந்து நான் கிராஸ் போட்டுறேன் சரிங்களா. டயக்ராம் 2 பாருங்க. அவன் என்ன சொல்றான் சம் வேலிஸ் ஆர் பிளைன். சம் வேலி வந்து பிளைனா வந்து என்னன்னா நம்மளோட பாசிபிள் டயக்ராம்ல இருக்கு. அதனால என்ன பண்ணோம் இது கரெக்ட் போட்டுக்கிறோம் சரிங்களா. இப்ப கன்க்ளூஷன் 2 பாருங்க. நோ வேலிஸ் வந்து மவுண்டைன் சொல்றாங்க. இப்ப டெஃபினைட் டயக்ராம்ல வேலி எங்க இருக்கு இங்க இருக்கு, மவுண்டைன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன தெரியும்னா இந்த மவுண்டைன் குடும்பத்துக்கும் யாரு இந்த சீக்கு தான் வந்து சண்டைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மவுண்டைனையும் வேலியும் பத்தி வந்து டெஃபினைட் டயக்ராம்ல சொல்லவே இல்லை சரிங்களா. பேசவே இல்லை. அவன் இவனுக்கு ஒண்ணு சண்டை இருக்கு இல்ல இவனுக்கு வந்து ரிலேஷன் இருக்கு அப்படின்னு எதுவுமே சொல்லாதனால இது வந்து என்னன்னா கிராஸ்னு வந்துடும் ரைட்டா.
சாரி. இப்ப வந்து டயக்ராம் 2 வந்து பாருங்களேன். சோ டயக்ராம் 2ல அதேதான். நோ வேலி இஸ் அ மவுண்டைன் சொல்றாங்க. இங்க பாருங்களேன். இங்க வேலி வந்து இங்க இருக்கு. மவுண்டைன் கூட நம்ம சம்பந்தப்படுத்தி போட்டிருக்கோம். அதனால என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இது தப்புன்னு ஆயிரும் ரைட்டா? ஏன் தப்புன்னு ஆயிரும்னா, வேலிக்கு மவுண்டைன் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவன் என்ன நோ வேலி இஸ் அ மவுண்டைனான்னு கேட்கிறான். கிடையாது, நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து பாருங்க. கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்க? சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நோ சி இஸ் வந்து பிளெயின் சொல்றாங்க. இப்ப இங்க சி இருக்கு. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைன் இருக்கு. சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நோ, அதாவது நோ மீன்ஸ் வந்து சண்டைக்காரங்களான்னு கேட்கறாங்க. இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மவுண்டைன் வந்து ஒரு குடும்பம். குடும்பத்துக்குள்ள இருக்கிறது தான் பிளைன். இவங்க எல்லாமே என்ன சொன்னா ஃபேமிலின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க மவுண்டைன், அதாவது மவுண்டைன் அப்படின்னு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கும் சண்டைன்னு சொல்லும்போது, அந்த மவுண்டைன் குடும்பத்துக்கு உள்ள இருக்கிற பிளைன் குடும்பமும் வந்து என்ன கண்டிப்பா என்ன அங்காளி பங்காளியா இருக்க போறானுங்க. டெஃபினட்டா வந்து என்னதான் இருக்கும்? அவங்களும் சண்டையா தானே இருக்கும். ஏன்னா மவுண்டைன் குடும்பத்து உள்ளதான் வந்து பிளைன் குடும்பம் இருக்கு. அப்ப என்ன சொல்லிடலாம்? கண்டிப்பா சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்னன்னா சண்டை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் எடுத்துக்கிறோம்னா, இந்த பிளைன் குடும்பம் மவுண்டைன் குடும்பத்து உள்ள இருக்கிறதுனால. சரிங்களா? சோ அப்ப என்ன வரும்? கரெக்ட்டா வந்துன்னா இது டயகிராம் 1ல கரெக்ட்ன்னு வரும். ரைட்டா? சோ அடுத்து வந்து பாருங்க டயகிராம் 2ல நோ சி இஸ் வந்துன்னா பிளைன். இப்ப இந்த சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்னன்னா சம்பந்தம் இல்ல. சண்டைக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. டயகிராம் 2ல வருமானா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வேல்யூவே நம்மளா தான் வந்து பாசிபிலிட்டில பிளைனையும் மவுண்டையும் வந்து ஆட் பண்ணோம். சரிங்களா? ஆனா அவன் என்ன சொல்றான்? சுத்தமா அவங்களுக்கு வந்து என்ன சண்டைக்காரங்க. நோ சி இஸ் அ பிளைன் சொல்றான். இங்க பாருங்களேன். சி இங்க இருக்கு. இங்க வந்து பிளைன் இங்க இருக்கு. அவன் என்ன சொல்றான்? சிக்கும் பிளைனுக்கும் வந்து என்னன்னா சண்டைக்காரங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் கரெக்ட்டா அப்படின்னா, மவுண்டைன் குடும்பத்துக்கும் சி குடும்பத்துக்கும் சண்டைன்னு இருக்கும்போது, இந்த சி குடும்பம் வந்து என்னன்னா எந்த எந்த குடும்பத்து கூட இதாகுது? பிளைன் குடும்பத்து கூடயுமே வந்து சண்டையா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா, மவுண்டைன் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். அவனு கூடயே சண்டையா இருக்கும்போது, உள்ள இருக்கிறவனும் சண்டையா தான் இருக்கும். அதனால எதுவுமே டயகிராம் 2மே கரெக்ட்டா தான் வரும். ஆனா நம்ம ஏன் வந்து இந்த வேல்யூ வந்துனா, இப்ப சில பேருக்கு டவுட் வரும். நோ பிளைன் இஸ் நோ சி இஸ் பிளைன் சொல்றீங்கல்ல. ஆனா இங்க பாருங்களேன். இந்த வேல்யூவோட வந்து என்னன்னா, கொஞ்சம் பகுதி வந்து சியோட இருக்கு. அதே இந்த வேல்யூவோட கொஞ்சம் பகுதி வந்து என்னன்னா, பிளைனோட இருக்கு. அப்ப இந்த சியும், இந்த பிளைனும் வேல்யூ கூட சம்மந்தப்படுத்துறானுங்கல்ல. அதனால என்ன பண்ணும்? எப்படி நீங்க வந்து நோ சி இஸ் பிளைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து தப்பு. ஏன்னா, இது நீங்க டெஃபினைட் டயகிராம்ல சொன்னா ஓகே. ஆனா இது பாசிபிள் டயகிராம். நம்ம தான் வேல்யூ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க என்ன சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ வச்சு நீங்க பிளைனையும் சியும் கனெக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டயகிராம் 2ல வந்துனா இதுவுமே வந்துன்னு கரெக்ட்ன்னு வரும். இப்ப என்ன சொல்லியிருந்தேன்னா, டயகிராம் 1, டயகிராம் 2 2லயுமே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் ஆன்சர் கரெக்ட்டா வரும். இங்க பாருங்களேன். சோ அதாவது இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தான் 2லயும் கரெக்ட்டா இருக்கு. அப்ப என்ன வரும்? ஒன்லி வந்துனா 3 கன்க்ளூஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இது இன்கரெக்ட், செகண்ட் இது கரெக்ட். ஆனா நான் என்ன சேர்ந்த 2மே கரெக்ட் ஆகும்னு சொல்லுவேன். 2மே கரெக்ட்டா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தான். கன்க்ளூஷன்ஸ் வந்துனா 3 மட்டும் தான் ஃபாலோ. அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா?